தென்றலே மெல்ல பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். பரமன் இளமதி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே யோசனையோடு இருந்துகிட்டு இருக்காங்க. இளமதி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சு அந்த பந்தக்கால் நடுறது அந்த வேலைலாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா கலாமா நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரஞ்சிதா உங்களோட திட்டம் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவனுக்கிட்ட நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி ஏன் பதட்டமாக இருக்காங்கன்னா இப்போ அதாவது பரமன் இளமதி ஏதாவது சொல்லுவாங்கங்கிறதுல பதட்டமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ரிஷி ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இளமதி அப்படியே ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிறாங்க. இப்போ அந்த பந்தக்கால் நடுறதுக்கு உண்டான அந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா ரிஷிக்கு ஒரு ஃபோன் வருது. இப்போ தான் பார்த்தா கதையில் செம பெரிய ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வராங்க. ரிஷி அந்த ஃபோன் காலை பார்த்ததுமே அப்படியே பதறாரு. அதுக்கப்புறம் நான் இந்த ஃபோன் கால் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தனியாக போய் பேசுகிறாரு. அந்த ஃபோன் காலில் பார்த்தா தேவின்னு ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அவங்க ரம்யான்னு முதல்ல சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா பிரியான்னு பேர் மாற்றிடுறாங்க. பிரியாவோ ரம்யாவோ ரெண்டில் ஏதோ ஒரு பேர், பிரியானே வச்சுக்குவோம் இப்போதைக்கு. ஏன்னா அடுத்து ரிஷி பிரியான்னு தான் பேசுகிறாரு. இப்போ கதைக்கு வருவோம். பிரியா கண்ணு முழிச்சிட்டாங்க. இப்போ அவங்க உடம்புலலாம் அசைவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த தேவிங்கிறவங்க சொல்கிறாங்க. அதாவது அவங்க அம்மா, அந்த பொண்ணுடைய அம்மா சொல்கிறாங்க. அதுக்காக சொன்னதுமே பார்த்தா உடனே ரிஷி அப்படியே ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போகும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வீட்டில் ஒரு மென்டல் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட சொல்லி பரமனை பார்த்துக்க என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு பெரிய வேலையை கலாமா செஞ்சு வச்சிடுறாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பரமன் இளமதி ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கலாமாவே ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அதாவது நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக வேணா இருக்கலாம், நீ ரவுடியாக இருக்க, உன்னையெல்லாம் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாங்க. இதெல்லாம் கடைசியில் தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு லெட்டரை எழுதி பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சிதத்துக்கிட்ட கொடுத்து, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து, சாக்லேட் கொடுத்து இதை போய் பரமன்ட்ட கொடுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. இப்போ பரமன்ட்ட அந்த லெட்டர் வந்ததுமே பரமன் ஆஹா எனக்கு இளமதி லெட்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம தனியாக போய் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்துகிட்டு கிளம்புறாரு இளமதியை பார்த்துட்டு. ஆனால் எதுவும் பேசல, பார்த்துட்டு கிளம்பிடுறாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷி ஹாஸ்பிட்டல் வந்துடுறாரு. அந்த தேவிங்கிறவங்களை பார்க்குறாங்க. ரம்யா பொண்ணு இந்த மாதிரி முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா அப்படி இப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. மொத்தத்தில் இதுக்குள்ளார பெரிய ஒரு திட்டம் இருக்குது. இப்போ தான் அந்த தேவிங்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்கன்னே தானே சார் நான் அந்த பெரிய தொழிலதிபரோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க, நம்பி என் பொண்ணை அனுப்பி வச்சேன், கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கடைசியில் நீங்கள் உங்கள் பொண்ணு கண்ணு முழிச்சாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த தேவி இருந்துக்கிட்டு என் பொண்ணு கண்ணு முழிச்சு பேசினதுக்கப்புறம் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அங்கேருந்து ரிஷி கிளம்பி மறுபடியும் டாக்டர்கிட்டையும் கேட்குறாங்க. டாக்டர் அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு குணமாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் ரிஷி ரொம்பவுமே பதட்டமாக இருக்காங்க. மொத்தத்தில் ஏதோ தொழிலதிபர்கிட்ட பெரிய ஒரு பணம் வாங்கி ஏதோ ஒரு தில்லுமுள்ளு வேலை செஞ்சு நல்லா வசமாக மாட்டியிருக்கிறாங்க. அதனால் ரிஷி அங்கே பதட்டமாக இருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்து பரமன் அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நீ ரவுடி, உன்னையெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இன்னொருத்தர் காதெல்லாம் சொன்னீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படிக்கிற பரமன் ரொம்பவுமே அப்படியே உடஞ்சி போகிறாரு. இவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி உட்காந்து லெட்டர் படிக்கிற இந்த விஷயத்தை பின்னாடி இருந்து ரஞ்சிதம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் அதாவது நாளை அடுத்த வாரத்துக்கான கதையில் பார்த்தோம் அப்படின்னா பரமன் சாராயம் குடிச்சிட்டு அவரோட எமோஷனலான அந்த வார்த்தைகளெல்லாம் நேராக இளமதிக்கிட்டே பேசுகிறாரு. இளமதிக்கு ஆனால் ஒன்றுமே புரியல, அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. பார்க்கலாம் இது சம்மந்தமாக அப்புறம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.